கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகளை விசாரணை நடத்தக்கூடாது என்ற தமிழக வெற்றி கழகத்தின் கோரிக்கையை ஏற்ற உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் புதிய குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. இது முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிர்ந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாமாக இந்த வழக்கில் தலையை கொடுத்த உயர்நீதிமன்றம் ஐபிஎஸ் அதிகாரி மிஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த தமிழக வெற்றி கழகம் இந்த வழக்கை தமிழக காவல்துறையோ தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளோ விசாரிக்க கூடாது என முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் மதுரை கிளையின் வரம்பிற்குள் வரக்கூடிய வழக்கை உயர்நீதிமன்றம் எந்த அடிப்படையில் விசாரித்தது உள்ளிட்ட பல அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியது. இந்த நிலையில் கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கில் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் குழுவில் இடம்பெறும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழகத்தில் பணியாற்றலாம், ஆனால் அவர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை தமிழக அரசு அதிகாரிகள் விசாரிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தமிழக அரசுக்கு பின்னடைவாக இது கருதப்படுகிறது. இருப்பினும் இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்ய அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.